அங்க பாருங்க, அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க என்றாருங்க. பாருங்க, அடக்கம் பண்ணும்போது நீங்க எல்லாம் வந்தீங்க தானே? அடக்கம் பொழுது உங்க கண்கள் எல்லாம் பார்த்துச்சு தானே? அவர் கல்கோதா மலையில சிலுவையில அறியும் பொழுது நீங்க எல்லாம் பார்த்தீங்க தானே? அவர் உயிர் போனத கூட பார்த்தீங்க தானே? அவர் உயிர் போனத கூட பார்த்தீங்க இல்லையா? நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே எங்க கல்லறையில அடைக்கப்பட்டோம். இவர் இந்த கல்லறையில இருந்து சொல்றாங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்க, பிலாத்துவே எங்களுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும். என்னப்பா செய்யணும்னு கேட்கிறாரு. என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது அங்க சொல்றாருங்க, இவர் 3ஆவது நாள் உயிரோட எழுச்சிக்கிறேன்னு சொன்னார் தானே? சொன்னாரா இல்லையா? ஒருவேளை இவர் எழுச்சிக்க மாட்டாரு, நாங்க அந்த கல்லறையை காவல் காக்கணும், அதிகாரம் கொடுன்னு சொல்லிட்டு காவல்ல போய் நிக்கிறாங்க. எப்பா, நீ எவ்வளவு பெரிய காவலாளர் தான் இது. நீ எவ்வளவு பெரிய ஒரு 1000 லட்சம் கோடி ஜனத்தை கூட நீ வச்சிரு. அந்த ஜனத்தை உருவாக்கினவர் தான் இயேசு. அந்த ஜனத்தை உருவாக்கினவர் தான் இயேசு. சகலத்தையும் சர்வ வல்லவர் செய்கிற வல்லமை அவர்கிட்டங்க. எழுந்து பார்த்தாக்கா அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறை திறக்கப்பட்டதை பார்த்து மகதலேன் மரியாள் போய் அழுறாங்க. இயேசுவை எடுத்து நான் கொடுத்துருங்க, இயேசுவை எடுத்து நான் என்கிட்ட கொடுத்துருங்க. அவர் ஏன் இயேசுங்க? அநேக பிசாசினால பாதிக்கப்பட்டிருந்த, அநேக சூழ்நிலையால கலங்கப்பட்டிருந்த எனக்கு சுகம் கொடுத்த இயேசு, என்னை உண்மையா நேசித்த இயேசு. கொஞ்சம் ஒரு கடுகாலு கூட ஒரு பொய்யான அன்பு அவர்கிட்ட நான் பார்க்கல. ஐயா ஐயா இயேசுவை கொடுத்த எப்படி இருந்திருக்கும் இந்த வார்த்தை? யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க? இயேசு கிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு அந்த அன்பை பார்க்கும்போது அவருடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்? மகளே, நான் தான் இயேசு. தன்னுடைய உள்ள துடிக்கிறது. ஐயா, ஏதோ ஒரு நான் மெய்ப்பன் என்று நினைச்சிருந்தேனே. இடத்துல அந்த உயிர் தேடுதலை பார்க்க தேவன் கிருபை கொடுத்தார். அந்த உயிர் தேடுதலை கர்த்தர் பார்க்க கிருபை கொடுத்தார். நீங்கள் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த மகதலேனா மரியாள் கூட போன இருந்த உள்ளெல்லாம் உடைச்சு போயிடுச்சுங்க. இயேசு யாரை கொண்டு போயிருப்பாங்க என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசு முதலையாக யார் ஆவலோடு வந்தாங்க, யார் உண்மையாக வந்தாங்க, யார் இரவும் பகலும் தூங்காம என் தேவனுக்காக காத்திருந்தாங்க, அவர்களுக்கு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானாருங்க. இன்றைக்கு நீ ஆவலோடு அவரை தேடி நீங்க வர பொழுது இயேசு உங்களுக்கு தரிசனமாவார். உன் வாழ்க்கை மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும், உன் கண்ணீரை துடைப்பார். உன் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் காணப்படும். என் கணவர் எப்பொழுதும் மாறுவார், என் பிள்ளைகள் எப்பொழுதும் மாறுவாங்க, எப்பொழுது நான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஏதை குறித்து கவலைப்படாதீங்க. அவளோடு மகதலேனா மரியாள் வந்தாங்க இல்லையா? அந்த அவளோடு வந்த மகளை பார்த்து இயேசு தரிசனம் முதலாவது கொடுத்தாருங்க. இன்றைக்கு நீங்க அவளோடு இயேசு கிட்ட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். முதல் அற்புதம் அந்த மகதலேனா மரியாள் பார்த்தாங்க. முதல் அற்புதம் அந்த மகதலேனா மரியாள் பார்த்தாங்க. இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போகிறதுல ஒரு அற்புதத்தை இயேசப்பா உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஈஸ்டர் இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஈஸ்டர் இல்லைன்னு சொல்லுங்க. சோரா சொல்லுங்க, முழிக்காதீங்க. உங்களை நல்ல வழியில தான் நடத்துவோம் இயேசு. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நம்ம நேசிக்கிறோம். சொல்லுங்க, பக்கத்துல பாருங்க, Jesus is alive. சொல்லுங்க, சொல்லுங்க, Jesus is alive. சொல்லுங்க,
இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. இப்ப ஒண்ணு சொல்ல போகிறீங்க, சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஹalleluya, ஹalleluya. இப்போ சொல்லும் பொழுது ஒரே ஒருத்தருடைய வாய் கூட சும்மா இருக்க கூடாது, பல்லுல கூட சிரிக்கணும். என்ன பண்ணுங்க, சொல்றதுக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க அம்மாங்க. பரவாயில்லைம்மா, உங்களுக்கு எல்லாம் பல்லு இருக்காங்கம்மா. ஹalleluya, பல்ல காட்டுறாங்க அம்மா. ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ நீங்க சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னா, Jesus loves you. பலக சிரிச்ச முகமா சொல்லுங்க, இயேசு நேசிக்கிறார். ஹalleluya. கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நல்லா செகண்ட் பண்ணுங்க. ஹalleluya. பாருங்க, Jesus loves you, Jesus with you. ஹalleluya. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பத்தி அவங்க முகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது. ஏசப்பா பிள்ளைங்க எப்பொழுது சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப அவங்க எங்க இல்ல, வைத்த இடத்தை வந்து பாருங்க என்று சொல்லும் பொழுது மகதலேனா மரியாள் போய் பார்க்கறாங்க. அங்க காணல. மிக துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுது மகதலேனா மரியாளுக்கு மொத தேடி போனவங்களுக்கு இயேசு அற்புதத்தை செய்தார். தரிசனமானாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்றும் தேடணும். இயேசுவே, நீங்க உயிர்த்தெழுந்த தேவன், நீங்க ஜெயத்தை கொடுக்கிற தேவன், நான் உன்னை எப்பொழுதும் நான் தேடுவேன் இயேசுவே என்று சொல்லி உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுத்து ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை மாறும். இயேசு என்று நம்மளோட உயிரோட இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, கிறிஸ்து விசுவாசத்தின் மெய்யமுங்க. இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு மெய்யத்தை கர்த்தர் வைத்தாருங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த நாள் என்று நம்ம நினைவு கூறுகிற ஒரு நாளை ஆண்டவர் நமக்காக வைத்தார். ஹalleluya. அவர் இங்க இல்லை என்று சொன்ன உடனே இது ஒரு செய்தி மாற்றம் அல்ல தேவ பிள்ளைகளே, இது ஒரு ஜெயத்தின் அறிவிப்பா இருக்கிறது. ஹalleluya. இது ஒரு செய்தி அல்ல, இது ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, இது ஜெயத்தின் அறிகுறியா இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கும் பாருங்க, சிலுவையிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். சிலுவையின் மரணத்தை ஜெயித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தாருங்க. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஏசாயா 53:5 வசனத்தை வாசிக்கலாம். 53. இன்னொருத்தர் 1 கொரிந்தியர் 15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இன்னொருத்தர் லூக்கா 24:2-3 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வாசிங்க இப்ப 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாருங்க. அவர் நம்முடைய மீறுதலுக்காக இயேசுடைய வார்த்தையை விட்டு விலகி போனமே, அவரை நம்பலையே, விசுவாசிக்கலையே, நாம் மரணத்திற்கு போவோம் என்று நினைக்கிற இந்த சூழ்நிலையில உனக்கு மரணமே இல்லை என்று இயேசு ஜீவனோடு இருக்கும் பொழுது அவர் நமக்காக மரித்து அவருடைய தழும்புகளால் சுகம் கொடுத்து அவருடைய ரத்தத்தால் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு உயிர்த்தெழுந்த தேவன் தான் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. கவனிங்க, ஹalleluya சொல்லணும். ஆவிக்குரிய பிள்ளைங்க உடனே சொல்லணும். ஹalleluya. தேவனாய் காணப்பட்டார். வாசிப்போம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஆனால் அதை முடிவு அல்லங்க, அது முடிவு அல்ல. அவர் உயிர்த்தெழுந்து நம்மளுக்கு செய்து கொடுக்கிறது தான். ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்ததுங்க. நமக்கு சமாதானம் பண்ணுவதற்காக அவர் மரித்தார். நமக்கு சமாதானத்திற்காக அவர் மரித்தார். மீண்டும் நமக்கு சமாதானத்திற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். இன்று சமாதானம் கொடுப்பதற்காக நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? வாசிங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15:3-4 வசனத்தை வாசிக்கலாம். Thank you Lord, thank you Lord. 15:3-4. இன்னொருத்தர் லூக்கா 24:2-3 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணி. அது இல்லைங்க, 15:3. நான் அடைந்ததும் ஆமென். உங்களுக்கு பிரதானமாக கொஞ்சம் சத்தமா வாசிங்க.
நான் அடைந்ததோ பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, ஹல்லேலூயா, பாவங்களுக்காக தான் மரணங்க. நம்ம மரிச்சு போக கூடாதுன்னு அவர் மரிச்சாரு. நம்ம மரிச்சாக்கா திருப்பி உயிரோட வர முடியாதுன்னு சொல்லிதான் அவர் மரிச்சு உயிரோடு எழுந்த தேவனாய் மரணத்தை செவித்தார். வாசிக்க கீழ்வசனம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி ஹல்லேலூயா, கரங்களை தட்டுங்க. அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இயேசு. எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாருங்க. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் மரித்தது உண்மை, நமக்காக உயிரோடு இருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா 24:2-3 வாசிங்க. கல்லறை அடைக்கப்பட்டிருந்ததால் புரட்டி போட்டு கண்டு பிரவேசித்து பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை காணாமல் அதை குறித்து பாருங்க, அங்க போய் அந்த கல்லறையை பார்த்த உடனே இயேசு காணவில்லை, இயேசு இல்லை என்று அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தது நிமித்தமா தான் அங்க அவருடைய அடக்கம் பண்ண பாடி கல்லறை அங்க இல்லை. எத்தனை சாட்சிகள் பார்த்தீங்களா? எத்தனை சாட்சிகள் வேதத்துல இருக்குங்க இயேசு உயிரோடு இருந்தார் என்று. இன்றைக்கு நீயும் நானும் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வல்லவராய் இருக்கிற 3ஆம் வசனம். உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல், அங்க காணல. அவர் மனுஷன் இல்லைங்க, தேவன். நமக்காக மரித்து உயிர் எழுந்துட்டார். அந்த விசுவாசத்தை நமக்கு இன்றும் கர்த்தர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கல்லறை என்று சொல்லுகிறது. மரணம் தோற்றது, சாத்தான் தோற்று போனான். என்னதுங்க? கல்லறை தோற்றது, சாத்தான் தோற்று போனான். ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தவராய் காணப்பட்டார். மரத்தின் மேல் ஜெயம், மரத்தின் மேல் ஜெயம் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் காணப்பட்டார். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாய் காணப்பட்டார். கடைசியாக வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் அநேக இருக்கிறது, நேரம் குறைவா இருக்கிறதுனால நாம் வாசிக்கப்படும். வெளிப்படுத்தல் 1:18 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் கடைசி. இன்னொருவர் யோவான் 20:27 வைத்துக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 1:18 வசனத்தை வாசி. நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இது வெளிப்படுத்தின விசேஷம். இது என்னங்க? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்றாருங்க. அந்த இடத்துல அவர் ஒரு வனாந்தரமான இடங்களில் அமர்ந்து தேவனுடைய அபிஷேக வல்லமையினால் வெளிப்படுதல் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. யோவான் அந்த இடத்துல எழுதுறாருங்க, ஒரு தீவுல எழுதுறாரு. தீவுல யார் சொல்லி கொடுக்க முடியும்? வெளிப்பாடு உண்டாகுது. அந்த வார்த்தை மீண்டும் வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் மரித்ததற்கு பாதாளத்திற்கும் உரிய, மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை, ஹல்லேலூயா, மரணத்திற்கும் ஜெயத்திற்கும் ஒரே தேவன் அது இயேசு கிறிஸ்துவாய் நமக்குள்ள காணுகிறவராய் இருக்கிறார். அவர்
மரித்தது உண்மைங்க, உயிர் தெழுதலும் உண்மை. அந்த உயிர் தெழுந்த இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். கடைசியாக வாசிப்போம், யோவான் 20:27 வாசிங்க. யோவான் 20:27. ஆமென். தோமாவை நோக்கி என்ன சொல்றீங்க? உன் விரலை இங்கே நீட்டி ஏன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விரலிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கணும் இயேசுவை. அவிசுவாசம் உங்களுக்குள்ள இல்லை என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீ அவிசுவாசி அல்ல தேவ பிள்ளைகளே, விசுவாசத்துல வாழ்கிற தேவ பிள்ளையாய் காணப்படுகிறார். அப்போ அந்த 29, அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தோமா கூட இருந்த மனுஷனுக்கே விசுவாசம் இல்ல, ஆனா காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீயும் நானும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் எப்பொழுது விசுவாசிப்போம். இயேசு மரித்தது உண்மை, அவர் உயிர் தெழுந்தது உண்மை. எல்லாருடைய கல்லறை அடைக்கப்பட்டிருக்கு, இயேசுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தோடு விசுவாசி. நம்முடைய சந்தேகங்கள் நமக்கு வேண்டாம். இயேசு விசுவாசமாக மாற்றினார், பாவத்தில் இருந்து நம்மளை மாற்றினார். இன்று நம் தைரியத்தோடு இயேசுவுக்காக வாழுவோம். இயேசுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போவார் என்று விசுவாசிக்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.